பிரியமானவர்களே, உங்களை மறுபடியுமாக இந்த தொடர் காணொளி மூலமாக சந்திப்பதிலே சந்தோஷம். உங்களுக்கு இந்த காரியத்தை குறித்து புரிந்து கொள்வதற்கு, இப்படி முறையான போதனை கொடுப்பதற்கு, ஆண்டவர் கொடுத்த தூண்டுதலுக்காக, தேவன் அடியேனுக்கு கொடுத்த கிருபைக்காக, புரிந்து கொள்ளுதலுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளிகளை எல்லாம் நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜெபங்களை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்காக, யூத மக்களுக்காக நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்பதற்காகவும், உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்காகவும், மைண்ட் செட் மாற வேண்டும் என்பதற்காகவும் இந்த பதிவுகளை நான் போடுகிறேன். இதுவரைக்கும் 2 எபிசோட் உங்களுக்கு வந்திருக்கிறது. இது 3வது எபிசோட். ஆண்டவர் தாமே இந்த எபிசோட் மூலமாகவும் நமக்கு புரிந்து கொள்ளுதலை தருவாராக. ஏன் இந்த காரியங்களை இப்படி பேசி புரிந்து கொள்ளுதலுக்குள்ள கொண்டு வர வேண்டும்? ஏனென்றால் அநேக மீடியா சேனல்ஸில், அநேக பொது இடங்களில் பரவி வரும் செய்திகள் வேறு விதமாக இருக்கிறபடியினாலே ரைட் நரேட்டிவ் ஒன்று மீடியா ஸ்பேஸில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களை நான் முயற்சி எடுத்து, in spite of so many things that I have to do in these days, இந்த நாட்களில் ஓயாமல் மிஷன் ஃபீல்டுக்கு, வட இந்தியாவிற்கு, பீகார், ஒரிசா, யூபி, வெஸ்ட் பெங்கால், மணிப்பூர், இப்படி பல இடத்துல எங்களுக்கு ஊழியங்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஃபீல்டுக்கெல்லாம் போக வேண்டிய ஒரு டைட் ஷெட்யூல். அதோடு கூட my wife is also sick and constantly under the treatment, and sometimes from the hospital, sometimes from home. And இது இயர் எண்டாக இருக்கிறபடியினால நெக்ஸ்ட் இயர் பிளான்ஸ், இப்படி பல காரியங்கள் இருக்கிற அந்த இன்டென்ஸ் ஷெட்யூல் நடுவில் டெய்லி யூடியூப் டீச்சிங் ப்ரோக்ராம், விஷன் 2030 த்ரஸ்ட்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் பிளான்ஸ், இதன் நடுவில் இந்த காரியங்களை ஏன் அவசரமாக செய்ய வேண்டும் என்றால் இது கரண்ட் வேர்ல்டு நியூஸு. ஸோ இந்த நேரத்தில் தான் மக்கள் இந்த நியூஸை சரியாக புரிந்து கொள்ளுவார்கள். ஆகவே அந்த ஒரு மோட்டிவேஷனோட நேரத்தை எடுத்து இந்த பதிவுகளை போடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. If you are not convinced, if you are not pleased, please, no problem. And I'm not being dogmatic. நான் சொல்கிற வியூ தான் கரெக்டு, வேற எதுவுமே கரெக்ட் இல்லை அப்படின்னு நான் பிடிவாத கொள்கையோடு நான் இவைகளை சொல்லவில்லை. நான் எனக்கு தெரிந்த என்னுடைய வெளிப்பாடுகளோடு கூட, எனக்கு இருக்கிற புரிந்து கொள்ளுதலோட, எனக்கு தேவன் காட்டின வெளிச்சத்தோடு கூட நான் இந்த காரியங்களை செய்கிறேன். ஸோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு ஃபுல்லி சப்ஸ்கிரைப் டு மை வியூஸ். யூ டேக் யுவர் பொசிஷன், பட் தேங்க்யூ ஃபார் வில்லிங் டு அட்லீஸ்ட் லிசன் டு மை வியூ பாயிண்ட். என்னுடைய இந்த காரியங்களை நீங்கள் கேட்கிறதற்காக, வருகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ நோ compulsion to accept the views that I present, but if you do so, நீங்கள் உண்மையாகவே இது சரியான கருத்து என்று நம்பினால் நீங்கள் மற்ற தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே 2 எபிசோட் செய்திருக்கிறோம். This is the 3rd episode in the series. சரி, இதுல இஸ்ரவேல் தேசம் கடந்த 75 ஆண்டுகளாக சந்தித்த யுத்தங்கள், we won't go into details, but ஒரு சினாப்சிஸ் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதோடு கூட ஒரு காரியத்தை நன்றாக இந்த ஆரம்பத்திலேயே நான் அழுத்தி சொல்லுகிறேன். இதுவரை இஸ்ரவேல் தேசம் எந்த ஒரு தேசத்தோடும் யுத்தத்தை தானாக தொடுக்கவில்லை. In this 75 years of modern Israel history, Israel did not go for any war. Israel did not initiate any war. At the same time, Israel has not lost any war. வந்த சண்டைகளை தான் இவர்கள்
ஃபேஸ் பண்ணி இருக்கிறார்கள். கவுண்டர் அட்டாக்கை கொடுத்துத்தான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் இவர்கள் முற்றிலுமாக அழிந்து விடுவார்கள். நல்லா கவனிங்க. I want you to listen to this carefully. இஸ்ரவேல் தேசம் இந்த ராணுவ தளவாடங்களை எல்லாம் கீழே வைத்தால், are you listening? நல்லா கவனிங்க. If Israel puts down their arms, there will be no nation called Israel. இஸ்ரவேல் தேசம் தங்களுடைய ராணுவ தளவாடங்களை எல்லாம் கீழே வைத்து விட்டால், வேண்டாம் என்று விட்டுவிட்டால், இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்காது. ஆனால் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், இதையும் கவனிங்க. சுற்றி இருக்கிற நாடுகள் தங்கள் ஆயுதங்களை கீழே வைத்தால், there will be peace in the region. If Israel puts down the arms, there won't be a nation called Israel. If the neighboring nations put down their arms, there will be peace in the region. சுற்றி உள்ள தேசங்கள் தங்களுடைய ராணுவ தளவாடங்களை கீழே வைத்தால், அந்த வட்டாரத்திலே, மத்திய கிழக்கு பகுதியில, மிடில் ஈஸ்ட் பகுதியில ஒரு சமாதானம் உண்டாகும். So the answer for peace in the region is not for Israel to put down the weapons, but the neighboring nations to put down their weapons. Amen. Israel Defense Force, பேர் பார்த்தீங்களா? IDF. இஸ்ரேல் அட்டாக்கிங் ஃபோர்ஸ் இல்ல, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். நாங்கள் எங்களுக்கு வருகிற ஆபத்திலிருந்து நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள விரும்புகிறோம். அதற்காகத்தான் ராணுவம், அதற்காகத்தான் ராணுவம். இன்றைக்கு இந்த தாக்குதல்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் முதல்ல தாக்குனது யாரு? ஹமாஸ் தீவிரவாதிகள். அன்ப்ரோவோக்ட், இவர்கள் யாரையும் சீண்டல, ஆனால் அவர்கள் வந்து மாட்டிக்கொண்டார்கள். இதுவரை இஸ்ரவேல் தேசம் சந்தித்த எல்லா யுத்தங்களிலும் இஸ்ரவேல் தேசம் ஜெயித்திருக்கிறது. 1948 ஆண்டு இஸ்ரவேல் தேசம் மே மாதம் 14 சுதந்திரம் அடைந்தது. May 14th, 1948, Israel received its independence. It is 75 years now. சுதந்திரம் பெற்ற மறுநாளில், the very next day, 5 surrounding nations joined forces together and attacked Israel. அடுத்த நாளே வார். இவென்ச்சுவலா இது 5 நாடுகளில் ஆரம்பித்தது. இன்னும் பல நாடுகள் இணைந்து கிட்டத்தட்ட 9 நாடுகள் சேர்ந்து இஸ்ரவேலை தாக்க நினைத்தது. பட் guess what? Israel won the war. Israel won the war. அடுத்து 1956 ஆண்டு சைனாய் வார் அல்லது சீனாய் யுத்தம் என்று சொல்வார்கள். முதல்ல உள்ள யுத்தம் இண்டிபெண்டன்ஸ் வார். அதிலே சுற்றியுள்ள அரப் நேஷன்ஸ் வந்து தாக்கினார்கள். ஆனால் யூதர்கள் ஜெயித்தார்கள், இஸ்ரவேல் ஜெயித்தது. அன்பிலீவபிள். தேசம் ஃபார்ம் ஆகி ஒரே நாள்ல they are able to counter so many nations. This is God. This is God. 1956 சைனாய் வார், பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் வந்து அவர்கள் அதிலே ஈடுபட்டார்கள். ஆனால் அதிலேயும் இஸ்ரவேல் ஜெயிக்கிறது. 1967 the 6-day war என்று பிரபலியமாக சொல்லப்படுகிற ஒரு வார். ஈஜிப்ட், ஜார்டன் அண்ட் சிரியா ஆகிய 3 நாடுகள் வந்தது. 6 நாள்ல பாருங்க, எகிப்து எவ்வளவு பெருசு, சிரியா வடக்குல, தெற்குல ஈஜிப்ட், கிழக்குல யோர்தான், 3 பக்கம், இன்னொரு பக்கம் கடல், மத்திய தரைக்கடல். அங்க ஒரு தேசம் இருந்தா அவங்களும் வந்திருப்பாங்க. ஆனால் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் இவர்கள் ஜெயித்தார்கள். அடுத்து 1973 யாம் கிப்போர் வார்
என்று சொல்வார்கள். அது ஒரு பண்டிகை வேளையில அவர்கள் எதிரிகள் வந்து தாக்குகிறார்கள். ஈஜிப்ட் அண்ட் சிரியா, கீழையும் மேலையும் இருந்து. யோர்தானோடு கூட நல்ல ஒரு உறவு இருந்தது. கீழையும் மேலையும் சிரியா அண்ட் ஈஜிப்ட், அந்த வார் வந்தது. அதிலேயும் இஸ்ரவேல் ஜெயித்தது. 1982 வடக்குல இருந்து லெபனான் அவர்கள் வந்து தாக்கி அவர்களையும் இஸ்ரவேல் தேசம் ஜெயித்தது. இப்பொழுது நடக்கிற யுத்தம், இதிலையும் ஜெயிப்பார்கள். இதிலையும் பல நாடுகள் இன்வால்வ் ஆயிருக்கிறது. லெபனான் இஸ் இன்வால்வ்ட். ஹெஸ்புல்லா என்ற தீவிரவாத அமைப்பு அங்கிருந்து, இங்க காசாவில் இருந்து ஹமாஸ் தீவிரவாதிகள், அங்கிருந்து ஹெஸ்புல்லா, இன்னும் ஈரான் போன்ற பல தேசங்கள் இதிலே உள்ளே இஸ்ரவேலை தாக்குகிறது. ஆனால் எல்லா தாக்குதலையும் சமாளிக்கிறது. தாவீது கோலியாத் ஸ்டோரி தான் இன்னமும். Still it is the story of David and Goliath. Small David pulling down a big giant. Amen. அதே போல இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் இஸ்ரவேல் தேசத்தோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நல்லா கவனிங்க, இந்த ஒவ்வொரு யுத்தத்திலேயும் நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Let me share with you an interesting fact concerning all these wars. என்ன தெரியுமா? எல்லா யுத்தத்திலேயும் இதுவரைக்கும் இவங்க எந்த சண்டைக்கும் போறதில்லை. தானா சண்டைக்கு போக மாட்டேன், வர்ற சண்டையே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது போல, இவர்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா யுத்தத்திலேயும் இஸ்ரவேல் தேசம் இதுவரை ஜெயித்திருக்கிறது. And every time the war comes, Israel gains new territories. Interesting இல்ல? ஒவ்வொரு முறை யுத்தம் வரும் பொழுதும் இஸ்ரவேல் தேசத்திற்கு நிலப்பரப்பின் அளவு கூடுகிறது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்திற்கு வாக்கு பண்ணின எல்லைகள் எவ்வளவு தூரம் தெரியுமா? இந்த மாடர்ன் டே ஈராக் இருக்குல்ல, ஈராக் தேசம், அங்கே இருந்து இப்பொழுது இருக்கிற நைல் நதி எகிப்து வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அதுதான் உண்மையான பிராமிஸ் லேண்ட். இந்த நிலத்தை குறித்து, நிலப்பரப்பை குறித்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஆண்டவருடைய பிராமிஸ்டு லேண்ட் இப்பொழுது இஸ்ரவேலுடைய போர்ஷன்ல இருக்கிறது என்பதை எல்லாம் டீட்டெயிலா நான் இன்னொரு பதிவில் I will do another episode which will contain all those details. பாருங்க, ஒவ்வொரு முறை யுத்தம் செய்யும் பொழுதும் எதிரிகள் வந்து இஸ்ரவேல் தேசமே இல்லாமல் போவதற்காக அவர்கள் எடுக்கிற தாக்குதல் யூசுவலா எப்படி தெரியுமா முடிகிறது? இஸ்ரேல் கெயின்ஸ் மோர் டெரிட்டரி. 1956 ஆண்டு வார், முதல்ல உள்ள இண்டிபெண்டன்ஸ் வார், 1967 வார், 73 வார், 82 வார். நான் இப்பயும் சொல்றேன் ப்ராஃபட்டிக்கா, இந்த யுத்தத்திற்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்தினுடைய பவுண்டரிஸ் will be enlarged. No doubt about that. No doubt about that. Amen. Praise God. ஆனால் இந்த சமாதான பேச்சு, பீஸ் ட்ரீட்டி என்றெல்லாம் மூன்றாவது நாடு வந்து இப்ப ஆஸ்லோ அக்கார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. நார்வேயினுடைய தலைநகராகிய ஆஸ்லோ, அங்கே கூடி அங்கே சில தீர்மானங்களை எடுக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை, இந்த ஐநா சபை உள்ள வர்றது, இந்த அமெரிக்கா தேசம் உள்ள வர்றது, அப்புறம் வந்து ஐரோப்பா நாடு, சில நாடுகள் வர்றது, இப்படி வந்து ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? பொதுவா இஸ்ரவேல் தேசம் தன்னுடைய எல்லையை இழக்கும். எவ்ரி டைம் வார் கம்ஸ், இஸ்ரேல் வின்ஸ் த வார். யுத்தத்தை இவர்கள் ஜெயிப்பார்கள், எல்லைகள் பெரிதாகும். ஒவ்வொரு முறை இவர்கள் பேச்சுவார்த்தைக்காக போய் உட்காரும் பொழுது இவர்களுடைய எல்லை குறையும். So in that sense, war is advantage Israel. Peace treaty is disadvantage Israel. நான் சொல்றது புரிகிறதா? So இதை குறித்து விரிவாக, இந்த எல்லைகளை குறித்து, இந்த இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேல் தேசம் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள இருக்கிறது என்ற காரியத்தை நாம் இன்னொரு பதிவிலே நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசம் ஒரு சின்ன தேசம்,
இந்த சின்ன தேசத்துல இவர்களுக்கு இராணுவம் ஒரு பெரிய அளவிலே யுத்தங்களை செய்து கொண்டே இருக்கிற, உலகத்திலேயே அதிகமா யுத்தத்துல பழக்கப்பட்ட ஒரு இராணுவம் எது தெரியுமா? இஸ்ரேல் இராணுவம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 1948 இருந்து இன்னைக்கு வரைக்கும் வார் நடந்துகிட்டு தான் இருக்கு. மேஜர் வார்ஸ், நான் இப்ப லிஸ்ட் பண்ணதெல்லாம் மேஜர் வார்ஸ். பட் ரெகுலராகவே தே ஹாவ் டு பி காம்பேட்டிங் சோ மெனி அட்டாக்ஸ் அரவுண்ட் த நேஷன், அல்லது எல்லா பார்டர்ஸ்ல இருந்து அவர்களுக்கு தாக்குதல் வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுவும் பர்டிகுலரா வடக்கிலிருந்தும் சிரியா லெபனான் பகுதியிலிருந்தும் இந்த பாலஸ்தீனிய பகுதியிலிருந்தும் தாக்குதல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே தானே இருக்கிறது. ஆல்மோஸ்ட் இட் இஸ் a ரெகுலர் திங். அதுவும் இங்க பாருங்க, இஸ்ரேல்ல யுத்தம் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இருக்கிற இடம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைட் வார் இன் வேலிஸ் அண்ட் இன் ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸ். அப்படிப்பட்ட இடத்துல யுத்தம் பண்ணுகிறார்கள், தொடர்ந்து யுத்தம் பண்ணுகிறார்கள், பல தேசங்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆகவே they are very 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 experienced in that sense. இன்னொன்று, இவங்களை தாக்கி கொண்டே இருக்கிறதுனால இவங்களும் அந்த நிறைய காரியங்களை கண்டுபிடித்து டிஃபென்ஸுக்காக பல காரியங்களை, இங்க பாருங்க, இவங்க எந்த நாட்டுக்கும் ராக்கெட் விடுறது இல்லை. ஆனா வர்ற ராக்கெட்டை டிஃபெண்ட் பண்றதற்கு இந்த அயர்ன் டோம், டேவிட் ஸ்லிங் என்ற சில காரியங்கள் எல்லாம் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அழகா எல்லாவற்றையும் டிஃப்யூஸ் பண்ணுகிறார்கள். ஒரே நாள்ல இவங்க ராக்கெட் விட்டாங்களே, அந்த அக்டோபர் 7ஆம் தேதி 3000க்கும் அதிகமான ராக்கெட் ஒரே நாள்ல. அதில் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? 12% ஆஃப் தோஸ் ராக்கெட்ஸ் அது அப்படியே ராங்கா அது ஃபயர் ஆகி அவர்களையே தாக்கியது. மீதி வந்த ராக்கெட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 80% இவங்க என்ன பண்ணிட்டாங்க? டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ராக்கெட் தான் பாதகத்தை ஏற்படுத்தியது. இவங்க அட்டாக் பண்ணுவதற்காக ராணுவத்தை பயன்படுத்துவதில்லை, டிஃபென்ஸுக்காக ராணுவத்தை, மக்களை பாதுகாக்கிறதுக்காக ராணுவ தளவாடங்களை அவர்கள் தயாரித்து ராணுவ வீரர்கள் போர் செய்கிறார்கள். ஹமாஸ் தீவிரவாதிகள் மாறாக மக்களை ஷீல்டாக பயன்படுத்தி, ஆயுதங்களாக பயன்படுத்தி அவர்களை பாதுகாக்கிறார்கள் தீவிரவாதிகள். சேட். காமன் மக்களை ஷீல்டா பயன்படுத்தி, ஆயுதங்களா பயன்படுத்தி தங்களை பாதுகாக்க ட்ரை பண்றாங்க தீவிரவாதிகள். ஆனால் இஸ்ரவேலோ ராணுவத்தை மக்களை பாதுகாக்கிறதற்காக பயன்படுத்துகிறது. ஒவ்வொரு வீட்லையும் பங்கர்ஸ் உண்டு. ஒரு சைரன் வரும், அப்பொழுது இந்த டைம்ல எல்லாம் நிறைய அடிக்கடி சைரன், உடனே வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அவங்க என்ன பண்ணிடணும்? அந்த சைரன் கேட்ட உடனே அந்த பங்கருக்குள்ள போயிடணும், சேஃப். இது பார்ட் ஆஃப் ரிக்வயர்மெண்ட். எல்லா வீடுகளிலும் ஒரு சின்ன பங்கர் ஒன்று செய்யப்பட வேண்டும். ஆபீசஸ்ல பங்கர் இருக்கணும். ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர் ஓப்பனிங்க்கு நான் போயிருந்தேன் சம் இயர்ஸ் பேக். அப்பொழுது அங்கே இருந்த பங்கரை நான் பார்த்தேன். ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர்ல அந்த 20வது மாடியோ 21வது மாடியோ எருசலேமை நோக்கி அங்கிருந்து பார்க்க முடியும். அந்த டவர்ல, அந்த ஃப்ளோர்ல, ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர்ல அங்க ஒரு பங்கர் உண்டு. ஸோ ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு see a bunker. ஹோட்டல்ஸ்ல இருக்கும். பட் நான் இருக்கிற டைம்ல அங்க இஸ்ரேலுக்கு டிராவல் பண்ணும் பொழுது எந்த விதமான சைரன்ஸும் வராததுனால நான் அந்த பங்கருக்குள்ள போக வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. எங்க டூர் மக்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. பை த வே, ஐ டேக் டீம்ஸ் டு இஸ்ரேல் நாட் டு சே இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தா அது ஒரு புண்ணிய ஸ்தலம், உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிலாம் சொல்றது இல்லை. ஐ டோன்ட் ஈவன் கால் இட் த ஹோலி லேண்ட் டூர். ஐ கால் இட் த பைபிள் லேண்ட் டூர். நாங்க எதுக்கு போறோம்னா பைபிள் நல்லா புரியும், பைபிள்ல இருக்கிற எல்லா சம்பவங்களையும் அங்க நடந்த இடத்திலேயே பார்க்க முடியும். and you understand the Bible and appreciate the Bible better. so இந்த டூர் என்பது it is not something இந்த முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு முறை போயிட்டு வந்துட்டா, அல்லது அதே போல ஹிந்துஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வந்துட்டா அவங்களுக்கு நல்லது நடக்குங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நான் சொல்றது புரியுதா? நாம இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார். அங்கே போனாலும் கல்லர் இல்லை, அவர் இங்கே இல்லைன்னு தான் போட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ இஸ்ரேல் டூர்ன்னு சொன்னதுனால ஐ ஜஸ்ட் ட்ரைங் டு பிரிங் அ டிஸ்க்ளைமர், பிகாஸ்
அது இஸ்ரேல் டூர் சம்டைம்ஸ் இஸ் ப்ரொமோட்டட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. இங்கே வந்துட்டு நீங்கள் போகிறதுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும், அப்படி நடக்கும், இது நடக்கும், பில்டப்லாம் பயங்கரமாக இருக்கும். நிறைய டூர்ஸில் நான் இதை பார்த்துருக்கிறேன். நீங்கள் ஆண்டவருடைய பிறந்த பூமிக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். திரும்பி போகிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் மார்னிங் டிவோஷனில் பில்டப் கொடுக்குற எத்தனையோ டீம் லீடர்ஸுடைய கதைகளை நான் கேட்டிருக்கிறேன். நத்திங் ஆஃப் தட் சார்ட். You are just going to see the very historical place where the miracles took place. Amen. சரி, leave that aside. இப்ப இஸ்ரவேல் ராணுவம் ஒரு சின்ன ஒரு தேசம்தான், 9 மில்லியன் மக்கள் தான். அதுல எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் ராணுவத்தில் இருக்க முடியும்? இப்படி பல நாடுகள் வேற யுத்தத்துக்கு எப்பொழுதும் ரெடியா வந்து கொண்டே இருக்கிறது, தாக்குதல். அதனால நல்லா கவனிங்க, எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இஸ்ரேல் 18 வயசு ஆன உடனே அவர்கள் ராணுவத்தில் சேர வேண்டும். எவ்ரி இஸ்ரேல் சிட்டிசன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பார்ட் ஆஃப் தி ஆர்மி. நல்லா கவனிங்க, பெண்கள் 2 வருஷம், ஆண்கள் 3 வருஷம், பட் ஆக்சுவலி நாட் ஃபுல்லி 3 years, 32 months மினிமம், 32 மாதங்கள். 24 மாதங்கள் என்றால் 2 வருஷம், 36 3 வருஷம், 32 மாதங்கள். லிட்டில் லெஸ் தென் 3 years ஆண்கள் இருக்கணும். காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்கள் தங்களுடைய ஸ்கூல் ஃபைனல் முடிச்ச உடனே, அவர்கள் +2 முடித்த உடனே, ஏ லெவல்ஸ் என்று சொல்லுவார்கள், அட்வான்ஸ் லெவல். ஓ லெவல் என்றால் 10th, ஏ லெவல் என்றால் 12th ஹையர் செகண்டரி. ஸோ ஏ லெவல்ஸ் முடித்த பிறகு ப்ரீ யூனிவர்சிட்டி மாதிரி இவர்கள் ராணுவத்திற்கு போகணும், இன்க்ளூடிங் விமென். இதே காரியத்தை தான் இஸ்ரவேல் தேசத்தை மாடலா வைத்து தான் 1965 இண்டிபெண்டன்ஸ் பெற்றுக்கொண்ட சிங்கப்பூர் தேசம். அதே போல சின்ன தேசமா இருக்கிறபடினால, உலகத்துல சின்ன தேசமாகிய இஸ்ரவேல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா, அதனால இது சின்ன தேசமாகிய சிங்கப்பூர் என்ன பண்ணுச்சு, அமெரிக்கா போல உள்ள ராணுவத்தை மாடலாக வச்சு செய்ய முடியாது. இஸ்ரவேல் போன்ற தேசத்தினுடைய மாடல் தான் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராணுவத்தை வந்து இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கவும், அந்த மாடல்ல சிங்கப்பூர் தேசத்தினுடைய ராணுவத்தை அவர்கள் தயார் பண்ணவும் தான் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அன்றைக்கு பிரதமராக, அந்த முதல் பிரதமராக இருந்த லீ குவான் யூ. ஸோ அந்த ஆர்டர் படி தான் இன்றைக்கும் சிங்கப்பூர்ல எவ்ரி மேல் சிட்டிசன், பெண்களை இஸ்ரேல் தேசத்தை போல சிங்கப்பூர்ல கேட்கல, ஆனா எவ்ரி மேல் சிட்டிசன் 2 years கண்டிப்பாக ராணுவத்தில் இருக்கணும். ஆல் சிங்கப்பூர் மென் would have gone through ஆர்மி ட்ரைனிங். நான் சொல்றது புரியுதா? முழு சிங்கப்பூர் தேசத்துல வந்து 45 வயசு வரைக்கும் நினைக்கிறேன் எல்லா மென்னும் ஆர்மி ஃபிட்டா இருப்பாங்க. எனி டைம் ராணுவம் கூப்பிடும். எவ்ரி இயர் ஒரு 2 weeks கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு திடீர்னு கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு ஃபிட்டா இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஃபிட்டா இல்லைன்னு வச்சுங்களேன், உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஒரு 3 மாசம் ட்ரைனிங், ரிகரஸ் ட்ரைனிங், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி, அப்போ ஒழுங்கா இருந்தா தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால எப்பயுமே 45 வயசு வரைக்கும் உள்ள மேல் சிட்டிசன்ஸ் மோஸ்ட்லி இன் சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா ஃபிட்டா இருப்பாங்க. ஆனால் இஸ்ரவேல் தேசத்துல ஆல் விமன் ஆல்சோ டு பி இன்வால்வ்ட். அவர்களுக்கு 40 வயசு வரைக்கும், பட் ஈவன் சம்டைம்ஸ் அப் டு 50 years சொல்றாங்க. அவர்கள் அந்த ஆர்மி ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த பேரோட போட்டு அந்த கேமஃப்ளாஜ் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது எப்பொழுதும் அயன் பண்ணி எல்லார் வீட்லயும் இருக்கும். எனி டைம் வாருக்குன்னு அவங்க கூப்பிட்டாங்கன்னா within an hour or two the entire nation will become an army. எல்லாருக்கும் கன் ஹேண்டில் பண்ண தெரியும், எல்லாருக்கும் போர் செய்ய தெரியும். இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்துல 3,60,000 பேர் ரிசர்விஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மெயின் ஆர்மி வேற, இவங்கெல்லாம் ரிசர்விஸ்ட். 3,60,000 ரிசர்விஸ்ட் ஆர் ஆன் டியூட்டி ரைட் நவ். இந்த போர் ஆரம்பித்து 5 வாரங்கள் முடிந்திருக்கிற இந்த நிலையில நான் ரிப்போர்ட் பண்ணுகிறேன், 3,60,000 ரிசர்விஸ்ட் ஆர் ஆன் டியூட்டி ரைட் நவ். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 9 மில்லியன் இஸ்ரேல் சிட்டிசன்ஸ்ல 2 மில்லியன் ஆர் அரப் பீப்புள். அவர்களுக்கு மட்டும் மேண்டேட்டரி கிடையாது, வேண்டுமென்றால் அவர்கள் ராணுவ பயிற்சிக்கு வரலாம்.
பிகாஸ் அவர்களுடைய லாயல்ட்டி அரப் வேர்ல்டுக்கு இருக்கும் என்பதனால அவர்களை மேண்டேட்ரியா இராணுவத்தில் சேர்ப்பது கிடையாது. அவர்கள் வில்லிங்கா இருந்தா அவர்கள் அந்த 2 இயர்ஸ்க்கு வரலாம். அதே போல ட்ரூஸ் என்ற இன்னொரு மக்கள் இனம் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆப்ஷன் தான். they are not expected to be doing their military training on a mandatory basis. கட்டாய அடிப்படையில் அவர்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பிரியமானவர்களே, யுத்தங்கள், வார்ஸ், ஆல்மோஸ்ட் இந்த 75 இயர்ஸ் ரெகுலரா ஃபைட் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் இஸ்ரேல் தேசம். பல மேஜர் வார்ஸ், அந்த இயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். எல்லா வார்ஸ்லையுமே பவுண்டரிஸ் என்லார்ஜ் ஆயிருக்கிறது. எல்லா வார்ஸையும் ஜெயித்திருக்கிறார்கள். எந்த ஒரு வாரையும் இவர்கள் தொடுக்கவில்லை. இந்த வாரையும் இவர்கள் ஆரம்பிக்கவில்லை. கேட்டு வாங்குகிற காரியம்தான். சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுபோலதான் சுற்றி உள்ள தேசங்கள் இஸ்ரவேலை சீண்டி பார்த்து, உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன கர்த்தருடைய கிரியையை நாம் பார்க்கிறோம். ஆமேன். சோ கிறிஸ்தவர்கள், போன எபிசோட்ல நான் உங்களோட கூட பேசினேன். யூதர்களுக்காக நாம் இன் சப்போர்ட்டாக நாம் இருக்கணும். இன்ஃபேக்ட் ரொம்ப கிளியரா நெக்ஸ்ட் எபிசோட்ல கிறிஸ்தவர்கள் யூதர்களை நேசிக்கணுமா, ஆசீர்வதிக்கணுமா, ஜெபிக்கணுமா, அவர்களுக்கு ஊழியம் செய்யணுமா என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிற நெக்ஸ்ட் எபிசோட்ல. பட் தேங்க்யூ ஃபார் டியூனிங் இன். இஃப் யூ ஆர் பிளஸ்ட், please share this with other Tamil Christians. God bless you and see you in the next episode.